இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 36 வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 27 முதல் 36 வரை. 27ஆம் வசனம். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆதிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவர்களுடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்றார். தாம் இந்த விதமாய் மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியதென்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மன்னிக்கவும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று பரிசுத்த சிலுவை நாள் என்று நாம் ஆசரிக்கிறோம். Today is Holy Cross Day. And if you can see the liturgical color, நீங்க பார்த்தீங்கன்னா சிலுவையின் ரத்தம் சிந்துதல் மூலமாக அந்த altar linen is changed to red to signify the feast of Holy Cross Day. இன்றைக்கு கிறிஸ்து சிலுவையில மரித்து ஜெயம் கொண்டதை நாம் நினைவு கூறுகிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், I boast in nothing but the cross of Christ. கிறிஸ்துவின் சிலுவையை தவிர வேறு எதுவுக்கும் நான் பெருமை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லி, I boast nothing but in the cross of Christ. ஆகவே இன்று அந்த ஒரு விசேஷமான நாளை நாம் ஆசரிக்கிறோம். And maybe some of us is something very new இருக்கலாம், but I want us to just be in the presence of the Lord, just receive the word progressively. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஞானமாக வருகிறது, அது நமக்கு இந்த பிரயோஜனமாய் வந்து சேரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு வாசிக்க கேட்ட பாகம் எப்படி துவங்குகிறது பார்ப்போம். யோவான் 12ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் என்றால், இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Even Jesus felt trouble in his soul. தன்னுடைய ஆத்மாவிலே கர்த்தரும் கலங்கின ஒரு நிலைமையில காணப்பட்டார். ஒரு பக்கம் அவர் முழுமையாக தேவனாக இருக்கிறார் என்று நாம் அறிகிறோம், மறுபக்கம் அவர் முழுமையாக மனுஷனாகவும் இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த சுவாபங்கள், அந்த மன அழுத்தங்கள் அவருக்கும் உண்டு. ஒருவேளை பரலோக பிதாவினிடத்துல அவர் இந்த வேளை வரும்போது, பரலோக பிதாவினிடத்துல அவர் கேட்டு இருக்கலாம், ஆண்டவரே, இந்த வேளையிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று கர்த்தர் அந்த குறிப்பான அந்த வேளையிலிருந்து அவர் விடுதலை பெறுவதற்காக பரலோக பிதாவினிடத்துல அவர் வேண்டுதல் செய்தார் என்றால், பரலோக பிதா அவருக்கு நிச்சயமாக அருள்வார்தான். ஆனாலும் கூட, instead of asking the Father for help, what does Jesus do? கர்த்தர் இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த வியாகுலமான அந்த வேளையிலும் கூட பிதாவினிடத்துல அவர் உதவி கேட்காதபடி
என்னை ரட்சியும் என்று அவர் சொல்லாதபடி 28வது வசனத்தில் பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். Father, glorify your name என்று கர்த்தர் இயேசு சொல்லுகிறார். What a passion, what a desire. இவ்வளவு பெரிய ஒரு வாஞ்சை பார்த்தீங்களா? அப்போது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. வெரி பவர்ஃபுல். அந்த troubled hour, அந்த வியாகுலமான அந்த துன்பமான வேளையில கர்த்தர் எப்படி பிதாவினிடத்தில் அவர் உறவாடினார் என்று இந்த பாகத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நாளினுடைய செய்தியின் தலைப்பு The Light of the Cross. சிலுவையின் ஒளி, சிலுவையின் ஒளி, சிலுவையின் ஒளி. 3 கருத்துக்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது, The Light of the Cross that shows the Savior. சிலுவையின் ஒளி இரட்சகரை வெளிப்படுத்துகிறது அல்லது காண்பிக்கிறது. The light of the cross that shows the Savior. இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை அவர் முன்பதாகவே இருக்கும்போது, அந்த சிலுவையை தாமே சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அவருடைய சிந்தையில இருந்தது நீங்களும் நானும் தான். அவருடைய மனதில் இருந்தது நீங்களும் நானும் தான். அவர் நம்மளை தேடி கண்டுபிடித்தார். ஆமென். நல்ல பாடல்களை பாடுனால நம்மளை தேடி 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 கண்டுபிடித்து நம்மளை ரட்சித்து இந்த நிலையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்து பிதாவாகிய தேவனுக்கு அவர் மகிமை கொண்டு வந்து சேர்த்தார் என்று நம்ம பார்க்கிறோம். By being obedient even unto death, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதல் பிதாவுக்கு மகிமை சேரத்தக்கதாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த கீழ்ப்படிதல் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் தேவனை முகமுகமாக பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் அண்டையிலே நம்ம சேர கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 4 நம்ம பார்த்தோம் என்றால், in John chapter 17 and verse 4, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். I've come to bring you glory, O Father in heaven. அந்த கிரியை நான் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவரை இந்த பூமியில எவ்வளோ காலம் வைத்திருக்கிறாரோ அவ்வளோ காலம் நாம் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்து சேர்த்து நம்முடைய வாழ்க்கையை அவருக்கென்று நம்ம அர்ப்பணிக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். And so just like Jesus had a cross to carry, இயேசுவுக்கும் ஒரு சிலுவையை சுமக்க வேண்டியதா இருந்தது. அந்த பார சுமையை அவர் சுமந்து கொண்டு நமக்கு ரட்சிப்பை வழங்கினார். இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் சிலுவை சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். சென்ற வாரம் நம்ம வசனம் நம்ம பெற்றுக்கொண்டோம் அல்லவா? Right, we are bearing the cross of Jesus Christ. ஆண்டவர் நமக்கு இந்த சிலுவையை அணிந்து கொள்வது மட்டுமல்ல, அந்த சிலுவையினுடைய பாரத்தை சுமந்து வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. Hallelujah. Every one of us have different weight to carry the cross that we are carrying. Various weight இருக்கு. ஆனாலும் ஆண்டவரே, இந்த பாரத்தை நான் சுமக்க வேண்டுமே, இந்த பாரத்தையும் ஆண்டவரே சுமக்கிறது மட்டுமல்ல, நான் வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமே என்ற அந்த மனப்பக்குவம் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிதாவானவர் தேவனிடத்துல கல்வாரி சிலுவையில பிதாவுக்கு மகிமையை கொண்டு வந்து சேர்த்தார். இந்த சம்பவத்தை நம்ம வாசித்து தொடர்ந்து பார்க்கும்போது 29ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தார் அங்கு நின்று கொண்டு அவர் சொன்னதையெல்லாம் அவர்கள் கேட்கும் போது திடீர்னு இடி முழக்கம் வந்தது. ஒருவேளை தேவ தூதன் பேசிக் கொண்டு இருக்கிறாரோ என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இயேசு சொல்றாரு, இந்த குரல் பரலோகத்திலிருந்து வருகிறது, எனக்காக அல்ல, இந்த குரல் உங்களுக்காகவே வருகிறது கர்த்தர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். The light of the cross that shows the Savior. எப்பொழுதுதான் அந்த சிலுவை நம்ம பார்க்கும்போது சிலுவையில் தொங்கின இயேசு நமக்கு எப்போதும் ஞாபகத்துக்கு வர வேண்டும், நம்முடைய சிந்தைக்கு வர வேண்டும், நம்முடைய மனசுக்குள்ள வர வேண்டும். அந்த சிலுவையில தொங்கின இயேசு நமக்காக அவர் தொங்கி ஜெயம் எடுத்தார் என்ற அந்த சிந்தை எப்பொழுதும் நமக்கு வர வேண்டும். The cross is not an object for us to venerate or pray or to worship or to even pray to. The cross is a symbol for us to understand and realize how God has reached us to us. Amen சொல்லுமா? அந்த சிலுவை நம்ம வணங்கவில்லை, அந்த சிலுவை நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இயேசுவை
வெளிப்படுத்துகிறது, அந்த இரட்சகரை வெளிப்படுத்துகிறது. உங்களுக்கும் எனக்கும் அந்த இரட்சகர் அவசியம் என்று அது காண்பிக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் அந்த இரட்சகர் இல்லாம நம்ம வாழ முடியாது என்று அது ஆணித்தரமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. The light of the cross that shows the Savior. Never miss out the cross, the message of the cross. அந்த சிலுவையினுடைய உபதேசத்தை நம்ம எப்பொழுதும் ஏந்தி சென்று கொண்டே இருக்க வேண்டும். We may not be popular because of that. அந்த சிலுவையினுடைய செய்தியை நம்ம சுமக்கும் போது ஒருவேளை நமக்கு we may not be famous, we may become ridiculed or hated or discarded, ostracized. Yes, அதுதான் சிலுவையின் உபதேசம். ஆனா அந்த உபதேசத்திலே நம்ம இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். காரணம், அவர் அந்த சிலுவையை அவர் சுமந்து மட்டுமல்ல, அந்த சிலுவையை அவர் ஜெயம் கொண்டார். அவருடைய நாமம் அந்த இடத்துல தரிக்கப்பட்டிருக்கிறது. Whenever we see the cross, different shapes of the cross இருக்கு. டிஃபரெண்ட் இடத்துல அந்த கிராஸ் அவங்க நீங்களும் நானும் நம்ம பார்க்கிறோம். மக்கள் வித்தியாசமான இடங்களிலே சிலுவையை அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள். Let's not go there, let's not comment about that. Okay, different ways to show the value of the cross என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா நீங்களும் நானும் அணிகிறது மட்டுமல்ல, சிலுவை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனுடைய பாரத்தை, அதனுடைய அழுத்தத்தை நன்கு அறிந்து, அதனால தான் the light of the cross that shows the Savior. Never replace anyone on the cross. He was the one. Actually நம்ம தான் அந்த சிலுவையில தொங்கி மரித்திருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் இயேசு நம்மை விட அவர் நம்முடைய பாரங்களை அவர் எடுத்துக்கொண்டு, சுமைய பாவங்களை அவர் எடுத்துக்கொண்டு அந்த சிலுவையில அவர் தொங்கினார் என்று நம்ம மறந்து விடக்கூடாது. Always remember that Christ was at the cross. அந்த சிலுவை நமக்கு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது, the light of the cross that draws the sinner. அந்த சிலுவையின் ஒளி என்ன செய்கிறது? பாவியை இழுக்கிறது. There is a drawing power in the light of the cross. யோவான் 12:32 வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அல்லவா, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். ஹல்லேலூயா. எல்லாரையும் என்னிடத்துல இழுத்துக் கொள்வேன். இழுத்துக் கொள்ளுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். He is always in the business of casting the net, drawing the net, casting the net, drawing the net. Always in the business of saving. அதுதான் நம்முடைய கர்த்தர். தாம் என்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார் என்று வசனம் சொல்லுகிறது. When I am lifted up from the earth, when I am lifted up, will draw all people to myself. Hallelujah. சிலுவையை நம்ம பார்க்கும்போது அநேக திருச்சபைகளிலே maybe modern churches we may not see, மேல்நாட்டில் அது பார்க்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனாலும் அநேக திருச்சபையில நம்ம பார்க்கும்போது சிலுவை மிக உயர்ந்த இடத்துல தான் அந்த சிலுவை அவங்க எரெக்ட் பண்றாங்க, அவங்க போடுறாங்க, அந்த பிளேஸ் பண்றாங்க. ஸ்ட்ரக்சர்ல கரெக்டா அந்த சிலுவை மேலான ஒரு இடத்துல, ஒரு ப்ராமினன்ட் இடத்துல பார்க்கக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில போடுவாங்கல்ல. இன்ஃபேக்ட் நம்முடைய சபை ஈஸ்டர்ன் கிறிஸ்டியன் சர்ச் நீங்க பாத்தீங்கன்னா, இஃப் யூ வர் டு வாக் அலாங் த பேஸ்மெண்ட் அண்ட் இல்லைன்னா நீ டிரைவ் பாஸ் பண்ணீங்கன்னா, நிறைய பேர் தெரியல இது ஒரு சர்ச்னு. உங்களுக்கு தெரியுமா இந்த விஷயம்? Not everyone knows that this is a church, அப்ப நான் சில பேர் கேட்பாங்க, நீங்க எந்த சர்ச்ல இருக்கீங்க? நான் சொன்னேன், நான் ஈஸ்டர்ன் கிறிஸ்டியன் சர்ச். எங்க சம்பாங்கன்னு அந்த கம்யூனிட்டி சென்டர் இருக்காங்களா, இப்ப ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப ரீஃபர்பிஷ் பண்றாங்க, புதுசா கட்டுறாங்களா, அதுக்கு டயகனலி ஆப்போசிட். ஆமா, ஸ்ரீ நாராயண மிஷனுக்கு பக்கத்துல. ஆமாவா? நான் அங்கதானே எப்போ போறேன். இல்ல அங்கதான், அது சர்ச்னு சொல்லுவோம். சர்ச்சா அது? ஏன்னா கீழே இருந்து பார்க்கும்போது சிலுவை தெரியாது. You know where our cross is, right? இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த ரெட் கிராஸ் இந்த பக்கத்துல இருக்கு. அந்த மேல ஒரு ப்ளூ கலர் கிராஸ் நாட் டூ லாங் ago போடப்பட்டது. ஆக்சுவலி we all really recall. அது நல்ல மேல ப்ளூ கலர். இரவு நேரத்துல வந்தீங்கன்னா, ராத்திரி நைட் டைம் வந்தீங்கன்னா, all photographers, this is a Instagram worthy picture that you should take. Please post it in all your socials. Glorify the name of the Lord. இப்போது நான் அறிமுகப்படுத்துகிறேன். சரியா? கிராஸ் நீங்க கீழே நடந்து போகும்போது அது பார்க்க முடியாது. ஆனா தூரத்துல இருந்து if you drive past that, அந்த கொஞ்சம் தள்ளி நீங்க போனீங்கன்னா you can see the cross prominently. So அநேக வீடுகளிலும் நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்தவ வீடுகளில இந்த சிலுவை ஒரு அடையாளமாக, ஒரு சின்னமாக வீட்டினுடைய வாசல் கதவுல நம்ம போட, வீட்டுக்குள்ளே போட. why? யாராவது அந்த சிலுவையை எடுத்துட்டு இந்த நல்ல ஒரு கார்னர்ல போட்டு கீழே தள்ளி வைப்போமா? இல்லையா? ஒரு ப்ராமினன்ட் பிளேஸ்ல when Jesus is lifted up,
நீங்க தான் ஆண்டவரே இந்த வீட்டுக்கு தலைவர் வந்து we lift him up in a prominent place higher above us. நம்மை விட மேலாக அவரை உயர்த்தி வைக்கிறோம். அவர் பெருகணும், நான் சிறுக வேண்டும். யோவான் ஸ்நானன் சொன்னார்ல, that's why when he is lifted up, அவரை நம்ம உயர்த்தும் போது ஜனங்கள் அவர் அண்டையிலே சேர்க்கப்படுவார்கள். அது ஒரு அடையாளமாக இஸ் a very precious ஒரு 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 சிக்னிஃபிகன்ஸ், அதுல ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் வந்து ஒரு இஸ் நாட் a private death. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் வந்து ஒரு பப்ளிக் டெத். அவர் ஜனங்களுக்கு முன்பதாகவே சிலுவையில ஏற்றப்பட்டார். வலது இடது பக்கத்துல குற்றவாளிகள் குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை பெற்றார்கள். ஆனா இயேசு குற்றம் செய்யாதவர், ஆனா அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். காரணம் நமக்காகவே தான். சோ அந்த சிலுவையில அவர் ஏற்றப்படும் போது இஸ் a sight of fear. அது பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை. அது என்ன ஸ்டேட்மெண்ட் காமிக்கிறதுனா, சிலுவையில ஏற்றப்பட்டவர்கள்லாம் ஆல் தி கிரிமினல்ஸ் பப்ளிக்கா அவங்களை ஷேம் பண்ணி அவங்களை துன்பப்படுத்தி, ஏன்னா ரோம் அரசாங்கத்துக்குள்ள அந்த இடம் இருக்கிறது. ரோமன்ஸ் ஆர் ரூலிங் த பிளேஸ். சோ இதற்கு மேல இவர்களுக்கு அடுத்தது யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி, யாரும் தலை தூக்க கூடாது, எங்களுடைய ஆட்சிக்கு அவங்க எல்லாம் எழும்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பப்ளிக்காக ஒரு பயத்தை உண்டு பண்றது. So that people will not rise up against the powers or authorities there. So ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவர் வந்து சிலுவையில தொங்கினார். உலகத்தினுடைய ரட்சிப்புக்காக தேவனுடைய சித்தம் நிறைவேற இயேசு அந்த சிலுவையில தொங்கி ஜெயம் பெற்றார் என்று நம்ம பார்க்கிறோம். And so this drawing factor சிலுவையில இருக்கு. The cross has a pulling effect. அதுல ஒரு விசேஷமான ஒரு கிரியை அதுல இருக்குதுன்னு நம்ம வந்து மறுதலிக்கவே முடியாது. Any person can walk towards it. இந்த சிலுவைக்கு நேராக எப்படியாவது அந்த சிலுவையை கண்டு நம்ம எல்லாரும் அந்த சிலுவை அண்டையிலே போகிறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. யாரும் அந்த சிலுவை அண்டையிலே நெருங்கலாம். சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆறுதலுக்காக, ஒரு சேஃப் ஸ்பேஸ், நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்திற்காக எல்லாரும் அந்த சிலுவை அண்டையிலே போகலாம். So there is a pulling factor. Leftல வரலாம், ரைட்ல வரலாம். At any point we can always walk towards the cross. எல்லாரும், காணாமல் போனவர்கள், குறைவானவர்கள், the lost, the last, the least can find strength in God and you walk towards that cross of Christ. அந்த வெளிச்சம் நம்மளை அப்படியே ஈர்க்கிறது. அந்த வெளிச்சத்தை தூரத்துல பார்த்து வந்தது எல்லாமே நமக்கு வந்து இழந்து போன ஒரு நிலைமையா இருந்தாலும், எல்லாமே நமக்கு வந்து சரியாக அமையாம இருக்கிற நேரத்துல the cross of the Christ, the light of the cross of the Christ comes up and is drawing நம்மளை அப்படியே அவர் அண்டையிலே இழுக்கிறது. There's something at the cross of Christ that you have to experience it for yourself. Hallelujah சொல்லுமா. எரேமியா 31ல நம்ம பார்க்கிறோம், ஜெரமியா 31 verse 3ல நம்ம பார்க்கிறோம், பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையான என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். He draws us with his everlasting kindness. அவர் காருண்யத்தினாலே நம்மளை இழுக்கிறார். ஹல்லேலூயா. கட்டாயத்தினால அல்ல, வலியுறுத்தி அல்ல, வற்புறுத்தி அல்ல, ஆனா காருண்யத்தினால. அந்த சிலுவையை நம்ம பார்க்கும்போது, அந்த வெளிச்சம் நம்ம இடத்துல வரும்போது காருண்யம், அவருடைய காருண்யத்தை நம்ம பார்க்கிறோம். எப்பொழுதும் அந்த சிலுவையை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய இருதயத்திலே ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். Thank God in our church நம்முடைய வழிபாடிலே அநேக எழுதப்பட்ட ஜெபங்கள் இருக்கின்றன. அந்த எழுதப்பட்ட ஜெபங்கள், அது கருத்தோடு நம்ம ஜெபித்தோம் என்றால் அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த எழுதப்பட்ட ஜெபம் நம்ம வந்து லேசா நினைச்சிடக்கூடாது. It is not spontaneous, but it was spirit led and spirit filled inspired prayers. உதாரணமாக நம்முடைய ஆராதனை முறையில நம்ம பார்க்கும், குறிப்பாக பரிசுத்த நற்கருணை ஆராதனையில, கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும் சொல்றோமா இல்லையா? ரைட், சொல்றோம்ல. போதகர் சொல்றாரு, பிரீஸ்ட் சொல்றாரு, கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், Lord have mercy on us. Then people respond, and கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். It's a very powerful prayer. The last few weeks I have been saying this prayer. Don't think இந்த சபையில நம்ம செய்யற பிரேயர்லாம் நீங்க வெளியே செய்யக்கூடாதுன்னு இல்ல தெரியுமா?
These are very powerful prayers that you can actually instill in your own lifestyle. அந்த ஜெபத்தை நான் சரி ஆண்டவரே மனம் இருந்துங்க நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். It's not a bad prayer, it's a very powerful prayer. அந்த சிலுவையை நம்ம பார்க்கும்போது, அந்த சிலுவை அண்டையில வரும்போது தகுதி உள்ளவர்களாக வரோம், இல்ல தகுதியற்றவர்களாக வருகிறோம். தகுதியற்றவர்களாக வரும். யாரும் தகுதி இல்லை. அந்த சிலுவையினுடைய வெளிச்சத்துக்கு நம்மளை ஆண்டவர் ஈர்க்கிறார்ல, அவர் அண்டையில சேருவதற்கு நம்ம தலையை நிமிர்ந்து பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு தகுதி இல்லையே. அவர் அண்டையில நெருங்குவதற்கு நம்மளுக்கு தகுதி இல்லையே. நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிழையான பாவங்கள் எப்பொழுதும் இருக்கிறது. ஆனா அந்த சிலுவை அண்டையில நம்ம வரும்போது we are reminded of our sinfulness. We are reminded, Lord, have mercy upon me என்று நம்ம சொல்ல முடியுது. ஆண்டவரே என் அண்டையில நீங்க மனதுருகி இருக்க வேண்டுமே, உங்களுடைய காரணம் எனக்கு வேண்டுமே. Lord, தலை தூக்கி அப்படியே நெஞ்ச தூக்கிட்டு நம்ம அவருடைய சமூகத்துல பரிசுத்தரிடத்துல நம்ம போகிறதுக்கு தகுதி இல்லை. பணிந்து குனிந்த ஆண்டவரே, Lord, have mercy on me, oh God. The tax collector, ஞாபகம் இருக்கா? The tax collector இந்த Pharisee ஜெபத்துக்கு போறாங்க. ஒருவர் வந்து நெஞ்ச தூக்கிட்டு வராரு, நான் இதெல்லாம் செஞ்சேன் அதெல்லாம் செஞ்சேன், என்னிடத்துல நீதி இருக்கு. இன்னொரு வந்து தலை குனிஞ்சு குப்புற விழுந்து, ஆண்டவரே என்னிடத்துல மனம் இறங்குங்கன்னு சொல்றாங்க. நீங்க எந்த பட்டையில இருப்பீங்க? பரியாசக்காரரா, பரிசேயர்களா, அல்லது டாக்ஸ் கலெக்டர்ஸா? எந்த கேட்டகரியில நீங்க இருப்பீங்க? ஆண்டவரே என் மேல் மனம் இறங்குங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் மனம் இறங்குவார். ஹல்லேலூயா. So the cross is a drawing factor and we can go to him. Friends, in your sinfulness, do not reject the light of Christ. ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போயிடாதீங்க. நான் ரொம்ப பாவி, அதனால நான் ஆண்டவருடைய வெளிச்சத்துக்குள்ள நான் வரக்கூடாது. இல்ல இல்ல இல்ல, சமப்படுத்தணும், பேலன்ஸ் பண்ணணும். நான் பிரதான பாவி, ஆனாலும் இந்த சிலுவை எனக்கு அவசியம். Don't think that you are running away from the cross because you are sinful, that you are being humble. No, you are very proud and arrogant because you think that you can live your life your own self. நினைச்சிடாதீங்க, I'm so humble, or God is so holy, I cannot come near God. No, that shows that your pride is saying, no, you can do it on your own, you do not need Christ. ஆகவே எந்த பாவியா இருந்தாலும், எந்த பாவ வாழ்க்கையில நம்ம இருந்தாலும், எந்த குறைவுகளை நம்ம இருந்தாலும், அந்த சிலுவை நம்மளை ஈர்க்கிறது. ஹல்லேலூயா சொல்லுமா? The light of the cross has a drawing effect. It is drawing. ஆண்டவர் நம்மளை எப்போதும் இழுக்கிறார். அந்த சிலுவை நம்ம பார்க்கும்போது நம்ம அதை விட்டு ஓடி போயிடக்கூடாது, அது அண்டையில போகணும். ஆமென் சொல்லுமா? அதுதான் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க திருச்சபைக்கு. Praise the Lord. We all need him. அவர் நமக்கு அவசியமா இருக்கிறார். யோவான் 6:37 நம்ம பார்க்கிறோம்ல, ஜான் 6:37 பார்க்கிறோம்ல, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். எஸ், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. Whoever cometh to me, I will never reject. Can you imagine you have someone who says he will never reject you? அவரு சொல்றார், தேவாதி தேவன் சொல்றார். நம்ம வேலைக்கு இன்டர்வியூக்கு போறோம், நண்பர்களை பார்க்கிறோம், எவ்வளோ ரிஜெக்ஷன் நம்ம ஃபேஸ் பண்றோம்ல. லைஃப், உடைய ரிலேஷன்ஷிப்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், வேலை, தொழில், குடும்பம், படிப்பு. At some point in our life we face rejection and being ostracized. But look at this Jesus. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லிட்டார். அப்படின்னா your queue number will not be cancelled. You will not be denied entry unless you deny yourself. ஆண்டவர் சொல்ற, நான் இலவசமாக உன்னை வர வைக்கிறேன்ப்பா. I am giving you an open invitation. My light is shining right now. Will you not just come? நான் வெளிச்சத்தை நான் அனுப்புறேன்ப்பா, நீ வரமாட்டியான்னு சொல்லி. ஆண்டவர் புறம்பே தள்ளுகிற ஒரு தேவன் அல்ல. அதற்காகவே அவர் வந்தாரு. நம்ம அவர் அண்டையில இழுக்கத்தானே வந்தாரு, தள்ளவே வந்தாரு. தள்ள வரல, இழுக்கதான் வந்தாரு. ஆமென் சொல்லுவோமா? வாப்பா வா, கம் unto me, கம் unto me. தாகம் உள்ளவன் என்னிடத்துல வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் என்னிடத்துல வான்னு ஆண்டவர் சொல்றார். எதற்காக போ சொல்றாருன்னா, சுவிசேஷத்துக்காக போ. சரி வா வா வான்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துறாரு. வந்து நான் உன்னை போஷிக்கிறேன், அரவணைக்கிறேன், முத்தமிடுறேன், உன்னை அபிஷேகம் பண்றேன். வந்துட்டியா? அப்பா வீட்டுக்கு வந்துட்டியா? நான் உன்னை ஆசீர்வதித்தேனா? இதோட இங்க உட்காராதுப்பா, நீ போ, சுவிசேஷம் ஏந்திட்டு போன்னு சொல்றேன். அல்லேலூயா சொல்லுமா?
So he's always come first. Come. Let me feed you. Let me தடவறான் you. நன்றி. காயத்தெல்லாம் நான் ஆட்டுறேன், தேட்டுறேன், மெடிசன்லாம் நான் போடுறேன், பவுடர்லாம் போட்டுட்டு நல்லா அரவணைச்சிட்டு நல்லா பலப்படுத்திட்டு கர்த்தர் நம்மளை அனுப்புகிறார். அதனாலதான் நம்ம சபைக்கு ஓய்வு நாளிலே அவர் அண்டையில நம்ம வரோம். Because we need the light of the cross. I tell you something, we are here. I've said this before, நான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் நான் சொல்றேன். We are here perhaps என்னுடைய அப்பா என்ன சொன்னாங்க, எங்க அம்மா என்ன இடத்துல சொன்னாங்க, தாத்தா பாட்டி சொன்னாங்க, மாமா சொன்னாங்க, என்னுடைய பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் மனைவி சொன்னாங்க, லேரீட சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது உண்மைதான். கர்த்தர் ஜனங்களை கொண்டு நம்மளை அப்படியே சபைக்கு வாப்பா, பிரசன்னத்துக்கு வான்னு சொல்றாரு. ஆனா அதே சமயத்துல அதற்கு மேலாகவே நம்ம இங்க இருப்பது என்ன தெரியுமா? அவர் இழுத்ததுனால. உண்மையா சொல்றேன். At the end of the day we are here because அந்த சிலுவையினுடைய ஒளி, the light of the cross is drawing sinners unto himself. அவர் கதவை திறந்ததுனால தான் நம்மளால வர முடியுது, வந்திருக்கிறோம். The cross is home for sinners, strugglers, everyone, you and me. Friends, இது நான் சொல்ல கூடாது, ஒரு பாடல், this is home சொல்ல மாட்டேன். This is home. இதுதான் வீடு. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இஸ்ரேல் சர்ச்சுக்கு போவேன். அது புரியுது என்ன சொல்றாங்க, அது நம்மளுக்கு பழக்கமாயிடுச்சு. நீங்க என்ன சர்ச்சுக்கு போறீங்க? நான் பாஸ்டர் திருமுத்து சபைக்கு போறேன். உண்மையா பார்த்தா நம்ம சபையே இல்லை. இங்க வர்றவங்க தான் நான் சொல்லுவேன், this is never my church. I never own this church. I will never own a church. இது அப்பாவோட வீடு. இது அவர் வீடா இருக்கிறதுனால நான் வர வைக்கிறேன். அவரு தான் சொந்தக்காரர். வெல்கம் எவ்ரிவன் ஹோல்ஹார்ட்டட்லி. அதற்கு பிறகு மற்ற பேச்ச பேசிக்குவாங்க, மெம்பர்ஷிப்பா, பிரேயரா, அது அப்புறம் பேசிக்கலாம். ஆனா ஆல் ஆர் வெல்கம். Who am I to deny anyone? எல்லாரும் வாங்க, இது அப்பாட வீடு, என் வீடு. என்னையே அவர் கவுத்து வந்து வான்னு சொல்லியிருக்கேன், அதனால தான் வந்தேன். கதவை அடிச்சாருன்னா நானே வர முடியாது. This is home, friends. எங்கு அவர் இருக்கிறாரோ அங்குதான் நம்மளும் காணப்பட வேண்டும். மேய்ப்பன் எங்க இருக்கிறாரோ, ரட்சகர் எங்க இருக்கிறாரோ அங்குதான் நம்ம காணப்பட வேண்டும். இதுதான் நம்ம இருக்க வேண்டிய ஒரு இடம். அவருடைய பிரசனம், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இங்கிருந்து தான் வருகிறது. Home is where we are received without any conditions. Of course, சபைனா ஒரு வழிமுறை இருக்கும், ஒரு ஆர்டர் இருக்கும், சில காரியங்களை நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா இது சொந்த வீடு இல்லை, அப்பாவோட வீடா இருக்கிறதுனால, எல்லாரும் கூடி வர்றதுனால ஒரு பப்ளிக் வர்ஷிப் பிளேஸா இருக்குன்னா அதுக்குன்னு சில ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதே சமயத்துல நம்ம everyone without conditions must be welcoming in Appa's house. முதலாவது வரவேற்பு தான். வெளியிலிருந்து அப்படியே நம்ம கணக்கு பண்ணிடக்கூடாது. நேச்சுரலி நம்ம ஒருவரை நம்ம பார்க்கும்போது நம்மள போல இல்லான்னு பார்க்கும்போது ஒரு மாதிரியா பார்க்கிறோம். அது நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும், மாத்தணும். ஆண்டவர் எப்படி ஜனங்களை பார்க்கிறோம் அந்த மாதிரி நம்ம பார்க்க கத்துக்கணும். அவங்க எப்படி ஊத்துறாங்க, எப்படி பேசுறாங்க, எப்படி சிரிக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. அவங்க வந்திருக்கிறாங்களேன்னு சொல்லி வரவேற்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். டீச்சிங் யூ ஹவ் டு பி சர்ச். அப்படிப்பட்ட ஜனங்களா நம்ம இருக்கணும். ஆண்டவர் நம்மள நீ உன் முடி இப்படி இருக்கிறதுனால, உன் மீசை எப்படி இருக்கிறதுனால, உன் கால் இப்படி இருக்கிறதுனால நினைச்சா யாரும் வர தேவை, நீ அதை துண்டிட்டு வான்னு சொல்றாரு. பட் ஃபர்ஸ்ட் we receive first. அதற்கு பிறகு பாருங்க, we come as we are to the cross. இந்த செய்தி நமக்கு பிரயோஜனமா இருக்கு நான் நினைக்கிறேன். We come as we are to the cross, but I want to say something else. But then we grow in the likeness of Christ. முதலாவது கர்த்தர் நம்மள வாப்பான்னு சொல்றாரு. அதற்கு பிறகு அவர் அங்க ப்ரூன் பண்ணுவார். Not prune first. If he was to prune us, that will be the other way around. நீ வா, நீயாகவே வா. அதற்கு பிறகு நான் உன்னை இன்னும் ஜோடிக்க வேண்டியது இருக்கு. இது எப்படி இருக்கு, நான் உன்னை இன்னும் அழகுபடுத்த ஆசைப்படுறேன். நீ இருக்கிற வண்ணமாகவே வா. ஆனால் நீ என்னை போல் ஆவதற்கு நான் உன்னை சித்திக்க தான் வேணும். நான் உன்னை ப்ரூன் பண்ணி தான் ஆவனப்பா. அதுதான் அந்த டிஃபிகல்ட் பார்ட் ஆஃப் கமிங் ஹோம். ஏன் சொல்லுவா, நல்லா கூர்த்து கேட்கறீங்க, கவனிக்கிறீங்க, புரியுதா நான் சொல்றது?
and we are all growing in the likeness of Christ. அதனால தான் வசனம் வரும்போது ஆராதனை நேரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிறோம், ஜெப நேரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னுமாக உம்முடைய சாயலிலே நான் உருவாக்கப்பட வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாத விஷயத்துல நம்ம விட்டு விடுகிறோம், தேவையில்லாத பேச்செல்லாம் விட்டு விடுகிறோம், தேவையில்லாத சிந்தையெல்லாம் விட்டு விடுகிறோம். எப்படி முதலாவது வந்த பிறகு கர்த்தர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மளை போஷித்து நம்மளை நடத்தி இன்னுமாக அவருடைய சாயலில ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமையிலிருந்து we continue to grow in the likeness of Christ. Never stop growing, becoming more like Jesus. நான் already like Jesus னு யாரும் சொல்ல முடியாது. நான் இன்னுமாக கர்த்தருக்குள்ளே நான் வளர இருக்கிறேன், அவரை போல நான் ஆகிறேன். இதுதான் the effect of the cross, where sinners just can come. பாவிகள் அவர் இடத்துல நெருங்கி வர முடிகிறது. இதெல்லாம் கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கையில கூட்டத்தார் ஆண்டவரிடத்துல பேசுகிறது நம்ம பார்க்கிறோம். நீங்க சொல்றீங்களே மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டுமே, ஆனா மனுஷகுமாரன் இங்கு இருக்கிறான். ஜனங்கள் யோகிக்க கஷ்டமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், சிலுவையில நம்ம மறிக்க வேண்டும் என்று சொல்றார். ஆனால் ஜனங்கள் சொல்றார்கள், மேசியா வரும்போது குதிரையிலும் தானே வர வேண்டும், ஜெயமாக தானே வர வேண்டும், அவர் எப்படி சிலுவையில மறிக்க கூடும் என்று. மூன்றாவது பாயிண்ட், the light of the cross that guides the saint. எத்தனை பேர் இங்க பரிசுத்தவான்களாக இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன், வெட்கப்படாமல் சொல்லுங்களேன். பரிசுத்தவான்களே, நானும் ஒரு பரிசுத்தவான், கிறிஸ்துவுக்கு நீங்களும் ஒரு பரிசுத்தவான். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்ட உடனே நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். பாவி பரிசுத்தவான், பரிசுத்தவான் பாவம் செய்கிற ஒரு பாவியாகவே இருக்கிறார். The same, he still sins, but he knows his stand in God. அவன் கர்த்தருக்குள்ள இருக்கிறனால அவன் வெளிச்சத்துல காணப்படுவான். அதுதான் 35ஆம் வசனத்தை பார்க்கிறோம், யோவான் 12:35. So Jesus said to them, the light is among you. கர்த்தர், அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். கொஞ்ச காலம் தான் இருக்க போது இந்த ஒளி. இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். Very deep words. The light is among you for a little while longer. கொஞ்ச காலம் தான் இருக்க போது. Don't think you will always have this light. கர்த்தர் எப்பொழுதும் என்னோடு இருப்பார் என்று நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது. எஸ் எஸ், கர்த்தர் எப்போதும் நம்மோடு இருப்பார். ஆனா வசனம் மறு வசனங்களிலும் நம்ம பார்க்கும்போது, if you are not with the Lord is not going to be with you னு வசனமும் இருக்கு. நான் மனம் போன போக்கிலே நான் போயிட்டே இருப்பேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், ஆமென் சொல்லிட்டு உலகத்திலே நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தா கர்த்தர் உங்களோட இருப்பாரா? அவர் வாய்ப்பு கொடுப்பாரு. நான் உன்னுடனே இருக்கிறேனே, அது கிருபை, அதை இறக்கும். நான் இருக்கிற இடத்துல இப்ப நீ வர வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? I mean, God does not compromise on his holiness. He doesn't. ஆனால் அவருடைய இரக்கத்தினால he may come to where we are, not to be where we are, you know. நம்ம இருக்கிற இடத்துல அவர், நம்முடைய பாவத்திலே நம்ம இருக்கும்போது அவர் வருவார். சேத்துல தானே வராரு. சேத்துல குனிந்து தூக்கி சேற்றிலிருந்து தூக்கினார். சேற்றுல வராரு தானே, வராரா இல்லையா? குழியில வராரா இல்லையா? மாட்டிக்கிட்டான். நான் வரேன்னு சொல்லிட்டு, you cannot expect God to remain where you are in the pit. அவர் வந்த நோக்கம் என்னன்னா, குனிந்து தூக்கி கண்மலையின் மேல நிறுத்துதான். ஆமென் சொல்லுமா? அப்ப there's a transfer of location and perspective of life. மாற்றம் இருக்க வேண்டும். Cannot say God is with me, I'll just remain where the wrong places that I should be. கர்த்தர் எதுக்காக அந்த வெளிச்சத்தை பரிசுத்தவானா இருக்கக்கூடிய நீங்களும் நான் ஆண்டவர் எதுக்கு வராருன்னா, நீ இருக்க வேண்டிய இடம் இங்கப்பா, தவறி அங்க போயிட்ட, but now I've come to save you, show you, to guide you to where you as a saint need to be. பரிசுத்தவான்களுக்கு என்று ஒரு இடம், ஒரு வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கர்த்தர் சொன்னாரு, நான் உலகத்தின் ஒளியாகவே இருக்கிறேன். ஒளி என்ன செய்கிறது? தெளிவை காண்பிக்கிறது, ஊக்கத்தை கொடுக்கிறது. Light gives clarity and conviction. வெளிச்சம் இருக்கும்போது ஒரு ஊக்கம் வரும், ஒரு தைரியம் வரும். நம்ம தைரியமா நடக்கலாம், தைரியமாக யோசிக்கலாம், தைரியமாக திட்டம் பண்ணலாம். சிங்கப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எவ்ரி கண்ட்ரி இப்ப we have not much of a problem with electricity, but காலகட்டத்தில் சிங்கப்பூர் வளர்ந்து கொண்டு இருக்கும்போது, remember the blackout that we all face?
பிளாக் அவுட் வரும்போது சந்தோஷம் என்னன்னா பிள்ளைங்களா இருக்கும்போது சந்தோஷம். பிளாக் அவுட்னா அந்த கேண்டல லைட் பண்ணலாம், இன்னும் வெளியே ஓடிட்டு இருக்கலாம், இன்னும் ஹைட் அண்ட் சீக் விளாடலாம். ஆனா அந்த பிளாக் அவுட் வரும்போது என்ன செய்யறோம், அந்த kerosene விளக்கு நம்ம ஏற்றி make sure we don't lose our way, right? We have a bit of fun, but we cannot have blackout forever. ஒருவேளை இருளா இருக்கிறது நல்லதுதான், ராத்திரியில இருக்கிறது நல்லதுதான், நம்ம ஒருவேளை நினைக்கலாம் some fun, some nice, நல்லா இருக்கு, seems to be good, but it cannot always remain there. That's not the place for us. கர்த்தர் நமக்கென்று வைத்த இடம் வாழ்வு, ஒளியின் வாழ்வு. என்னன்னு சொல்லுமா? ஒளியின் வாழ்வு. அந்த வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. அதான் கர்த்தர் சொல்றார். That's why the Lord says, while you have the light, அந்த ஒளி பிரகாசித்துக் கொண்டு இருக்கிற நேரத்துல அதை மிஸ் பண்ணிடாரு, அதை காம்ப்ரமைஸ் பண்ணிடாரு. Don't take it for granted that you always have the light of Christ. Don't take it for granted. Never take God for granted that He is with us all the time. At some point God from a distance can just take His hands off, because அவருக்கு தெரியும் இப்ப நான் கையை எடுத்தாதான் அவன் உணர்வான். கையை எடுத்துருவார், கொஞ்சம் தூரத்துல இருந்து பாப்பாரு, என் மகன் எப்படி ரியாக்ட் பண்றான், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண கர்த்தர் பாப்பாரு. And sometimes we feel like, God, where are you when I needed you most? But the question is, where were you when God was with you? அதனாலதான் அந்த கர்த்தருடைய சிலுவையினுடைய ஒளி பாவிகளுக்கு பாதை காட்டியாக இருக்கிறது. ஆமென் சொல்லுமா? We need the light to guide us. And don't just believe in any light. எங்க ஒளி இருக்கிறது அந்த ஒளி நல்லது நம்ம நினைச்சிட கூடாது. பிசாசானவன் அவன் the Bible says he masquerades as an angel of light. He masquerades. Is always counterfeit. பிசாசானவன் நம்ம ஒளியின் தேவன் நம்ம ஆராதிக்கிறோம், ஆனா பிசாசானவன் ஒரு counterfeit கொடுப்பான். அந்த ஒளி கர்த்தரை போல இருக்கும், நல்லது போல இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கிறது போல இருக்கும், இன்பமா இருக்கிறது போல, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், ரொம்ப ஹனியா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பிசாசானவன் எப்போதும் டூப்ளிகேட்ல ரொம்ப கெட்டி, கவுண்டர்ஃபெயிட்ல ரொம்ப கெட்டி. நம்ம நினைப்போம் இந்த ஒளி ஓகே தானே, this light seems to be good, ரன்னிங் லைட்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல சுவாரஸ்யமாக இருக்கிறது, நல்ல ஜோக்கா இருக்கு, ஷோக்கா இருக்கு. ஆனா அந்த ஒளி நம்மளை அழிவுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துரும். Do not just believe any light. Light is good, but don't just believe any light. Don't just believe any path. Believe in the light of this cross. Amen சொல்லுமா? கிறிஸ்துவின் சிலுவையினுடைய ஒளியின் மேல நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஐடென்டிட்டி என்ன தெரியுமா? We are followers of Christ. இருளுக்கும் ஒளிக்கும், அநீதிக்கும், பாவத்திற்கும், அக்கிரமத்திற்கும் சம்பந்தம் இருக்கவே கூடாது. நான் கிறிஸ்துவனுடைய ஒளியின் சொந்தக்காரன் நம்ம சொல்ல வேண்டாம். இந்த ஒளியை தவிர வேறு ஒளிக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். Never open the door to a light that will destroy us. Close, keep our doors close to the worldly light. Close. அடைச்சி போட்டுறணும். சங்கிலி போட்டு கட்டணும்னா கட்டிடணும், ஆணி போட்டு அடிச்சிடணும் அடிச்சிடணும். உலகத்தினுடைய ஒளி நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல வருவதற்கு நம்ம கதவை திறந்துடக்கூடாது. கதவை திறந்தோம் அந்த ஒளி உள்ளுக்கு பிரகாசிச்சோம். கர்த்தருடைய ஒளிக்கு மட்டும் நம்ம கதவை திறக்கணும். இதை பேர் ஆமென் சொல்லுங்க. Open the door of your life, your family door, to the light of the cross of Jesus Christ. மிக்ஸ் பண்ணக்கூடாது. கலப்பு இருந்துச்சுன்னா அங்க ஆசீர்வாதம் குறைந்து போயிடும். சில நேரத்துல கலப்பு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கலப்பு அந்த கலப்பை அளவை ஆண்டவருக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. எனக்கு தெரிய வேண்டியது அவசியமே இல்லை. என்னுடைய கலப்பு கர்த்தர் அறிந்திருப்பார். கலப்பு இருந்துடவே கூடாது. தூய்மையான ஒளியிலே நம்ம வாழ்ந்து பரிசுத்தவான்களாக தொடர்ந்து வாழ வேண்டும். Is it a perfect life? Absolutely not. But perfected life. Perfection. ஆண்டவரே அதுதான் the cross, the light of the cross that guides the saints. You and I are saints. That's why we need the light of the cross of Jesus. எந்த ஒரு ஒளி இல்லை, சுக்கா ஒளி இல்லை. யாருடைய நீ என்னை வழி நடத்த, நீ என்னை வழித்து சொல்லக்கூடாது. கிறிஸ்துவனுடைய ஒளி நம்மளை நடத்த வேண்டும். ஆமென் சொல்லுமா? 2 கொரிந்தியர் 6:14-18 பார்ப்போமா? Already in English it is beautifully written. 2 Corinthians 6:14-18.
Do not be unequally yoked with unbelievers. For what partnership has righteousness with lawlessness? Or what fellowship has light with darkness? What accord has Christ with Belial? Or what portion does a believer share with an unbeliever? What agreement has the temple of God with idols? For we are the temple of the living God. நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயங்களாக இருக்கிறோம். தேவ ஒளி நமக்குள் இருக்கிறது. தேவனுடைய ஆலயமாய் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களாக நம்ம இருக்கும்போது ஆண்டவருடைய ஒளி நம்முடைய கண்களிலே வரும், நம்முடைய கையில் வரும், நம்முடைய வார்த்தையில வரும், நம்முடைய சிந்தையில வரும். தேவனுடைய ஒளி, தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம சுமந்து கொண்டு வரலாங்க இருக்கிறதுனால அதுல ஒரு கலப்பு இருக்கிறது நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. அதனால்தான் பரிசுத்தவான்களுக்கு எழுதுவது பவுல் எழுதுகிறார். I write to the saints of God because the saints need so much of encouragement to live in a polluted world. அக்கறம் நிறைந்த இந்த பூமியில நம்ம எப்படி வாழ முடியும்? You tell me it's easy to live in this world for Christ? You tell me it's easy? I say it is possible. It's not easy, but it's possible and we will succeed. எப்படி நம்ம வாழ்ந்து ஜெயம் கொள்ள முடியும் என்றால் அந்த ஒளியிலே நம்ம ஸ்டாண்ட் பண்ணோம். As God said, I will make my dwelling among them and walk among them and I will be their God. ஆண்டவர் சொல்றாரு, உங்க இடத்துல என்னிடத்துல சொல்றாரு, இந்த திருச்சபையில வந்திருக்கிற ஒவ்வொரு இடத்துல சொல்றாரு. There's no doubt that you have to believe in following Jesus. அவர் சொல்றாரு, I will dwell among them, I will walk with them, I will be your God. கர்த்தர் ஆணித்தரமாக சொல்றாரு. And they shall be my people ன்னு சொல்றாரு. அதோடு விடல. God does say that he will be our people. நீங்க நம்ம அவருடைய ஜனமா இருப்போம், நம்மளோட நடப்பாரு, பிரசன்னத்தை கொடுப்பார். அதே சமயத்துல 17ஆம் வசனத்தை பார்க்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 6:17. Therefore go out from their midst. Go out from their midst and be separate from them, says the Lord. எதை கர்த்தர் இணைக்கிறாரோ அதை நம்ம இணைக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு ஆண் ஒரு பெண் திருமணத்துல இணைக்கப்படுகிறார்கள். அன்புல இணைக்கப்படுகிறோம், பாசத்துல மன்னிக்கிறதுல இணைக்கப்படுகிறோம். எதை கர்த்தர் இணைக்கிறாரோ அதை இணைக்கும். எதை கர்த்தர் சொல்றாரோ நீ இதுல இருந்து பிரிந்து வாழணும்னு கர்த்தர் சொல்றாரா அதுல இருந்து நம்ம பிரிந்து எடுத்து வாழ வேண்டும். The problem is what God told us to keep together, we are not doing it. We are separating it. When God says you separate from this, அதுல தான் நம்ம ஜாடி பண்ணிட்டு இருக்கோம். ஜாடி பண்றது சொன்னா தெரியுதா உங்களுக்கு? எதுல இருந்து ஆண்டவர் பிரிந்து எடுத்து வா, இது உனக்கு சரி வராது கர்த்தர் சொல்றாரு, அதை தான் நம்ம இனாக்ட் பண்ண பாக்குறோம். அந்த தவற்றை செய்யறதுனால தேவையில்லான பிரச்சனைக்குள்ள குழப்பத்துக்குள்ள நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் போய் சேர்ந்துரும். As I said, God is never a troublemaker in our life. He is ever present trouble in times of help. சில நேரத்தில் நம்மளே குழியை தோண்டி நம்ம விழுந்துடுறோம். அப்புறம் நம்ம அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே நீங்க எங்க போயிட்டீங்க? நான் தான் வார்த்தையில அனுப்பி உன்ட்ட சொல்றேனே, நீ எதுல இருக்கணும் எதுல இருக்க கூடாதுன்னு நான் உனக்கு கத்துக் கொடுக்கிறேனே. நீ பரிசுத்தவானா இருக்கிறதுனால உனக்குன்னு ஒரு பாதை நான் வைத்திருக்கிறேன்ப்பா. அந்த பாதையில நீ வந்தனா அப்படியே செழிப்பான ஒரு வாழ்க்கை உனக்கு நான் வச்சிருக்கேன். The problem is you and I, especially me, we are stubborn in listening to God's voice. We mark our own ways. We charter our own chapters. That's the problem. God says, therefore, go out from their midst and be separate from them, says the Lord, and touch no unclean thing. Not only separate, and the distance கர்த்தர் கொடுக்கிறார் பாத்தீங்களா? நீங்க சொல்லலாம், நான் விலகிட்டேன் பாஸ்டர், மாமா நான் விலகிட்டேன், தாத்தா நான் விலகிட்டேன், இன்னைக்கு அது சம்பந்தம் இல்லை. ஆனா கடைசியில் பாத்தீங்கன்னா ஒரு டச் இருக்கும். அதனால கர்த்தர் சொல்றார், don't touch. அப்படின்னா he said literally a distance that you have to make in your life. There has to be a distance that you make in your life. நானும் மனைவி நிறைய ஊழியத்துல நம்ம பார்க்கும்போது ஆலோசனை வழிநடத்தல் பண்ணும்போது கேட்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, கேட்காதவங்களுக்கு பார்த்து ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா தூங்க முடியாது, யோசிப்போம், கேட்டிருந்தாங்க நல்லா இருக்கும். சில பழக்கத்துல சிக்கி கொண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், அந்த கடைக்கு நீ போனா அந்த கடையில நீ வாங்க உனக்கு ஒரு ஏவுதல் வரும். அந்த கடையில இருந்து ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அதனால you don't walk towards that shop, you take another route. அந்த கடைக்கு போனா தேவையில்லாத நான் வாங்குவேன்னு தெரிஞ்சிச்சுன்னா you don't take that route any longer. You have to come separate out of it.
நான் போவேன் பரவாயில்ல, சும்மா தாண்டி தான் போனா வேணாம். தாண்டி போனோம் உழுது போயிடும். தாண்டி போற பழக்கமே வேணாம். No, I just walk past only. No, you walk past, you will walk in. அதனாலதான் கர்த்தர் touch no unclean thing. We cannot even go near that. கர்த்தருக்கு தெரியும் நம்மளுடைய பலவீனம், நம்மளுடைய பலன் எங்க இருக்குன்னு. எத்தனை பேர் நம்புறீங்க? God knows our weaknesses, our strengths. அதான் கர்த்தர் சில நேரத்தில் சொன்னார், நீ அந்த கம் செப்பரேட்னு சொல்றாரு, அதே சமயத்துல touch no unclean thing. அப்புறம் என்ன சொல்றாரு? And touch no unclean thing, then I will welcome you. Hallelujah. அதோட இல்ல, and I will be a father to you, my God. And you shall be my sons and daughters to me, says the Lord Almighty. At the end of the day, God is not a police over our life. Can you imagine you have a policeman in your life? Policewoman in your life? Every day policeman அப்படி. என்ன உட்கார்லையா? என்ன தூக்கிட்டு இருக்க? எந்திரி. Do you think God is a policeman over? Come on, இவன் வேற வேலை இல்லையா அவருக்கு? அவர் ஒரு அப்பா. உறவு. போலீஸ்மேனா வேலையை செய்யறான். அப்பா நான் உறவு, ரத்த உறவு. நீங்களும் நானும் ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஜனங்களா இருந்துச்சுன்னா அப்பா எப்படி சும்மா இருப்பாரு? அவர் அப்பா மட்டும் இல்ல, அம்மாவும் அவர் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி இருக்கு? நம்ம சொல்ல மாட்டீங்க, ரொம்ப அமைதியா இருக்கீங்களே. என்னை பார்க்கிற போலீஸ்மேன் மேல இருக்காரு நீங்க. Friends, he wants to be a father over us. நம்ம மேல ஆண்டவர் பாத்தீங்கன்னா, never think that God is always like hard, Allah, so difficult, Christianity. I tell you, Christianity is the best way of life. Hey, come on guys, Christianity is the best way of life. அப்ப எதுக்காக நம்ம வந்து கிறிஸ்தவனா இருக்கோம்? This is the way. இதுதான் வழின்னு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? Wow, my God. எவ்வளவு வழியெல்லாம் பார்த்தாச்சு, but Christianity, Christ is the best way. Don't get confused. Don't get confused in your life. There will be people who will come to you and say that pave you another way. Nee ipdi va. This way is so beautiful. Come on, I'll show you. I'll bring you. I tell you, you'll fail. You'll rot and you. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். He is the way. Even at the cross, மூன்று சிலுவையில பார்க்கும்போது வலது இடது பக்கத்துல ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு உலகம். ஒரு பக்கம் சொல்லுது, நீ இயேசு தானே, நீ உன்னைய ரட்சிக்க முடியாதா, ரட்சித்துக்கொள். ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, have mercy on me, remember me in paradise. எப்போதும் ரெண்டு உலகம் இருக்கும். ஒன்னு வந்து கர்த்தரை எதிர்க்கிற உலகம், இன்னொரு வந்து கர்த்தருக்கு எதிர்க்காம பயபக்தியோட நடுக்கத்துடனே, ஆண்டவரே, Lord remember me Lord, don't you dare, don't I dare go against God. Especially ஒரு பரிசுத்தவனா இருந்து கர்த்தரா தெரிந்து கொள்ளப்பட, don't you dare. ஏன்னா அவர் சாட் பண்ணிட்டாரு, அவர் தெரிந்து கொண்டாரு, அவர் அழைத்து கொண்டார். ஒரு அப்பாவாக நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மளை சுமந்து அப்படியே நல்ல வாழ்க்கை கட்டு நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நான் சொல்றதெல்லாம் துர்ச்செய்தி இல்ல, நல்ல செய்தி. ஆமென் சொல்லுவோமா? This is not condemnation. This is not condemnation. Condemnation is for the devil. கர்த்தர் நம்மளை அப்படியே சீர்படுத்தி நம்மளை இன்னும் ஜோரா வைத்து வாழ வைக்கிற தேவன். வாழ்க்கையோட பயணத்தில் நிறைய நாக்ஸ், அடி வாங்கிட்டு அவருடைய பாதையில வந்துகிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. அது மட்டும் இல்ல, மற்றவங்களை அவருடைய பாதையில கொண்டு வர கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். மூன்று விஷயம் பார்த்தோம்ல, the light of the cross, the light of the cross that shows the savior. ரட்சகரை வெளிப்படுத்துகிற சிலுவையினுடைய ஒளி, the light of the cross that draws the sinner. பாவியை சிலுவையினுடைய ஒளியிலே இழுக்கிறது. the light of the cross that guides the saved. பரிசுத்தவானே அந்த சிலுவையினுடைய ஒளியிலே நடத்தப்படுகிறது என்று சொல்லி. Today is a Holy Cross day. Maybe some of us may not be very familiar, and we very rarely made this as a commemoration or a remembrance மாதிரி. ஆனா ஆங்கிலிக்கன் லிட்டர்ஜில நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சபையில இந்த பழக்கம் இல்ல, ஆனா சில லிட்டர்ஜிக்கல் சர்ச்சஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஆராதனை துவங்குறதுக்கு முன்பதாகவே பின்னாடி வந்து ஆல்டர் சர்வர் இருப்பாரு. ஆல்டர் சர்வர் வந்து என்ன தூக்கி இருப்பாரு? The cross. Right? He will carry the cross. He will stand there, and then the choir will be there, and the குருவானவர் இருப்பாரு. The Anglican liturgy பார்க்கும்போது அந்த procession of the cross நீங்க பார்த்திருப்பீங்க.
நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, பங்கு கொண்டிருப்பீங்க. The procession of the cross, what is the meaning of it? அதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப ஆராதனை முடிந்த பிறகு எல்லாம் ஃபார்ம் அப் பண்ணிட்டு the altar server, I've been an altar server, I really thank God for the experience, right? And then slowly the cross bearer will go, right? பின்னாடி அந்த coil, what is the significance of it? ஆண்டவரை நம்ம முன் வைத்து, சிலுவையை முன்னால் அவரை முன் வைத்து ஆராதனை வந்து அவருக்கு முதல் கவனம், முதல் இல்ல, எல்லா கவனமும் அவருக்கு தான். And as the cross comes, you know, is brought forward, actually yeah, we don't need to do this. Actually I just want to know the significance of it. And the சிலுவை வரும்போது the worshipper will just tilt a bit and then make a response to the cross. Lord, we welcome you, Jesus. அவ வெளியே போகும்போது அப்படிதான் ஒரு ரெஸ்பெக்ட் to the cross of Christ. We are not worshipping this cross. There is nothing, no power here, zero. Kosum. ஆனா சிலுவையை தொங்கின இயேசுவை, I boast in the cross of Christ. கிறிஸ்துவை நினைவு கூறுகிறார். அதனால நம்முடைய லிட்டர்ஜியில் வந்து ரிச் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. அதனுடைய அர்த்தத்தை நம்ம அறிந்து கொண்டோம்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். So when you're going up, கிறிஸ்துவனுடைய வல்லமையிலே, ஆண்டவரே, you go up, Lord, we will follow you, Lord. நம்மளும் சேர்ந்து போறோம்ல, சமாதானத்தோடும் அன்போடும் போய் கிறிஸ்துவை சேவியுங்கள். கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம சொல்றோம், we are all going out together and we are looking at the cross together. கர்த்தர் நமக்கு பலனா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போறோம். And once again, சில liturgical churchesல நீங்க பாத்தீங்கன்னா, even when the choir is walking past here, இங்க இருந்து நம்ம சும்மா இங்க நடந்துட்டு போறோம். ஆனா பாத்தீங்கன்னா இங்க நடந்துட்டு face the cross, ஒரு acknowledgement, and then we go with the other side. மரியாதை, கர்த்தர் இருக்கிறாரே, அவரோட பிரசன்னம் நம்மோடு இருக்குன்னு சொல்லிட்டு. I'm not saying we do this, but I want us to just pick up the values of it. Right? ஏன்னா எல்லா சபையிலும் கொஞ்சம் different styles form இருக்கும், although we are Anglican, but I want us to carry the richness of it and the practice of knowing that, Lord, hallelujah, உம்முடைய சிலுவை அப்பா, சிலுவையினுடைய ஒளி எனக்கு தேவை, அந்த அவசியம். I want us to just pause for a moment. And sometimes நான் இந்த சபையில நான் இருக்கிறதுனால, வார நாட்கள்ல நான் ஆபீஸ் அலுவலகத்துல இருக்கிறதுனால, I know people who are walking past, அவங்க வாக் பண்ணும்போது அவங்க பாஸ் பண்ணிட்டு ஒரு நீல் பண்ணிட்டு ஒரு சைன் ஆஃப் தி கிராஸ் பண்ணிட்டு போவாங்க. Have you ever seen that? Some people, even non-Christians also do that. Very powerful. Aதாவது, don't just glance past the cross. Look at it. Embrace the work of the cross in our lives. Amen. Embrace the work of the cross. And now இருக்க ஊழிய காலத்துல, ஊழிய பயணத்துல, I know me and my family were in a church and there was a huge cross. Huge. Maybe at that time was one of the biggest in Singapore. And the cross போடுறதுக்குன்னு they have to bring a big crane. பெரிய ஒரு cross. I remember at one point of time I was just sitting right at the cross கீழே அப்படியே உட்காந்துட்டு பெரிய சிலுவை நான் பார்த்துட்டு, ஆண்டவரே சொல்லிட்டு, லார்ட், ஆண்டவரே அப்பா சொல்லும்போது கர்த்தர் பலப்படுத்துறாரு. And do you know, your pastor, this is almost my first home is always my home, right? வீடு. ஆனா I tell you that my second home is this Shalom Hall. This place is so much of prayer. இந்த இடத்துல நிறைய நேரம் தனியா வந்து உட்காந்துட்டு ஆண்டவர்கிட்ட உட்காந்துட்டு இந்த இடத்துல, I don't think your pastor is just a Sunday pastor, friends. In case you do not know, I'm here laboring in prayer for all of you. இங்க யாரெல்லாம் உட்காந்துருப்பா, யாரெல்லாம் வரல, எல்லாம் ஒரு அளவு தெரியும் எனக்கு. நான் ஜோக் அடிக்கல, நான் உண்மையா சொல்றேன். I'm not boasting about myself, I'm boasting about the cross of Christ. பல நேரம் இங்க வந்துட்டு ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறது, ஆண்டவரே, there's no other strength I can get, Lord, apart from you and your presence of God. என்ன நினைச்சிட்டீங்க? என் பலம் எங்க இருந்து வருது? உங்க பலம் எங்க இருந்து வருது? Where is your strength coming from? I introduce you to the cross of Christ. I introduce you to Jesus, not me, not the church, not the church. No one but Christ. வித்தியாசம் இருக்கு. கர்த்தரை முன்வைத்து நாம் செய்யும்போது சபை, ஆட்கள், ஜனங்கள், ஊழியம், நண்பர்கள் எல்லாம் சரியாக இருக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு thankfulness, Lord, thank you for the cross. Every Holy Communion serviceல வரும்போது, when you are walking past, I want to encourage all of us, since we are doing this in the Anglican Church, நீங்க முன்னுக்கு அப்படி நடந்து வரும்போது என்ன செய்வீங்க? எனக்கு இந்த பழக்கம் இருக்கு, ஏன்னா நான் வளர்ந்த சபை வந்து is a liturgical traditional church. I really thank God for that. I really thank God. I can safely say I'm a traditionalistic Christian. கீர்த்தனை பாமாலையும் பாடுவேன்,
ஆவிக்குரிய பாவமலையும் பாடுவான், எல்லாத்தையும் பாடலாம், நல்லா கையை உயர்த்தலாம், முட்டிக்கால் போல எல்லாமே செய்யலாம். ஸ்பெக்ட்ரல், ட்ரெடிஷனல், கெரிஸ்மெட்டிக், பெண்டகாஸ்டல் எல்லாம். And so அங்கிருந்து நடந்து வரும்போது, what is the purpose of walking there? Because you're meditating on the work of the cross. நீங்க வரும்போது, நான் என்ன செய்வேன்? I just walk, say Lord, thank you Lord for the cross. அந்த நன்றியை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. அதுதான் அந்த சிலுவையினுடைய மேன்மை. I would like to end with a story and also with a verse for all of us, especially young people. இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நான் நினைக்கிறேன். Charlie Kirk is in the news. How many of you all following the news? Charlie Kirk. This is an American, 31-year-old. He is a political activist actually, and he's a very strong conservative, Bible-believing, evangelical Christian. To all the young people, especially young people, ஏன்னா இது ரீசன் இருக்கு நான் ஏன் சொல்றேன். சார்லி கர்க் வந்து எனக்கும் தெரியாது. அப்ப செய்தியில நான் பார்க்கும்போது this young man, 31 years old, married with 2 small children. அவர் வந்து செய்தியில வாசிக்கும் போது he was shot in university campusல. They have this special programs, debatesலாம் ஓடிட்டு இருக்கான், பப்ளிக்ல டென்ட் போட்டுலாம். ஸோ அந்த ஒரு நிகழ்வில் வந்து he was shot. In other words, sniper, he was assassinated, right? He was captured in media, by the way, all over. அப்ப அந்த செய்திலாம் வந்தோன்னா I just Google and found out who is this Charlie Kirk. பார்த்தா, please Google Charlie. I'm not supporting his values or political stance, and that's not my point. Young people, you are very tech savvy. Now I tell you as your pastor, you Google Charlie Kirk videos and watch his videos. அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர், ஆனா the way the Lord had led him, some years back வந்து கர்த்தர் அவருக்கு வந்து தூண்டி ஏவப்பட்டு அவர் வந்து turning back USA ஒரு ஆர்கனைசேஷன் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. What was the purpose of it? அமெரிக்கால இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள போய் அங்க வந்து he started like a open debate மாதிரி, prove me wrong னு ஒரு டேக்ல he will just let the young people, they just take the mic and ask questions. Okay, ஒரு பால் உறவு இல்லாட்டினா பொலிட்டிக்கல் உங்களுடைய வியூஸ் இல்லாட்டி வார் is happening in the Middle East, பட்டுன்னு கேட்பாங்க, இவரும் பட்டுன்னு பதில் சொல்றாரு. I want us to just watch the videos how he responded to the answers. It's just mind blowing, friends, mind blowing. And அவருடைய பேச்சுல இருந்து he doesn't say that he is a Christian. outright சொல்ல மாட்டார், சில நேரத்தில் சொல்றார், but that's not his purpose. ஆனா அவர் கேரி பண்ண வேல்யூஸ் are family values, a life, pro-life, and all these values are very biblically based. And he followed the light of the cross till his last breath. கடைசி வரைக்கும் he never let go of the light of the Christ. He died a tragic death. அதுக்கு மேலாக அவங்களுடைய மனைவி போட்ட ஒரு வீடியோ கூட நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். But you know what? It's the largest conservative youth movement இருக்கு. When you watch the video, go and look at the comment section. Of course, ஒன்னு ரெண்டு பேர் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருப்பாங்க, கேலித்தனம் பண்றாங்க and all that. But many of the comments many people did not know him. இந்த கொலைக்கு பிறகு, இந்த மரணத்துக்கு பிறகு அவங்க போய் அவர் செய்த அவ்வளோ நற்கிரியைகள், அவ்வளோ நல்ல விஷயங்களை பார்த்து அவங்க என்ன தம்ம போடுறாங்க, I'm going to church னு போடுறாங்க. 15 years I have not been going to church. Now looking at this video, I'm going to church. I'm a grown up man. I don't cry like this boy. My tears are flowing. நிறைய comments. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷன் அந்த கிறிஸ்துவனுடைய சிலுவை ஏந்தி கொண்டான். நான் ஜீவித்தாலும் கிறிஸ்துவுக்காக ஜீவிப்பேன், மரித்தாலும் கிறிஸ்துவுக்காகவே மரிப்பேன். I will not compromise on my values. I'm ready for anything for the Lord, and he died a martyr for Christ. Brothers and sisters, this cross of Christ is not for us to compromise. இது ஒரு fashion statement இல்ல. We stand by the values and the principles that the cross has taught us. யார் எதிர்க்கிறாங்களோ, யார் வாழ்த்துறாங்களோ, பாராட்டுறாங்களோ, 4 நண்பர்கள் நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, இந்த சிலுவைக்காக நான் வாழுவேன், நான் பிழைப்பேன். காரணம் இந்த சிலுவை எனக்காக ஜீவன் கொண்டு வந்தது. I will not compromise my values, my principles that the cross had taught me just because to earn friends.
just because to make a living. No, I will not. I will stand by Christ. அப்படி இருக்கும்போது நாமும் நம் வீட்டும் கர்த்தரையே சேவிப்போம். சில நேரம் நம்ம வாழ்ந்து இருக்கும்போது அந்த அதாவது கர்த்தருக்காக நான் சில நேரம் நம்ம வாழும்போது ஒருவேளை நம்ம நினைக்கிறேன் ஒரு sacrifice பண்றேன், ஒருவேளை some of us may think I'm living for Jesus, what good is it? I tell you, don't சோர்ந்து போயிடாதீங்க. சில நேரம் நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம செய்த நற்கிரியை வெளிவரும். அத நல்லா ஆமென் சொல்லுங்க. உங்க பேசுறேன். நம்ம காலத்துக்கு பிறகு நீங்க கிறிஸ்துவுக்காக நின்றுகிட்டே இருங்க. காலத்துக்கு பிறகு சொல்லுவாங்க, அம்மா இதை சொன்னாங்க, அப்பா இதை சொன்னாங்க, மாஸ்டர் இதை சொன்னாங்க, தங்கச்சி இதை சொன்னாங்க, அங்கிள் இதை சொன்னாங்க, தாத்தா இதை சொன்னாங்கன்னு நம்ம வாழ்க்கைக்கு பிறகு சாட்சி தொடரும். இடைக்கால நன்மை இன்பத்துக்காக சிலுவையினுடைய உபசத்தத்தை உதறி தள்ளிறாங்க. இடைக்கால இன்பத்துக்கு இன்பமோ தாழ்வோ உயர்வோ இந்த சிலுவையினுடைய உபதேசத்தை நான் ஏற்றுக்கொள்வேன். அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களை கர்த்தர் இந்த சபையை எழுப்பி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆமென் சொல்லுமா? ஆமென். அதை விட்டுறக்கூடாது. We follow Christ and follow him wholeheartedly. Let me end with a verse for all of us. எல்லாருக்கும் இந்த வசனத்தை நான் கொடுக்கிறேன். I'm going to end. Hebrews 4:16. Can we all take to Hebrews? Turn the Bible to Hebrews 4:16. Hebrews 4:16. Let it be an encouragement as we go to the Lord in prayer. 4:16. Let us then with confidence draw near to the throne of grace that we may receive mercy and find grace to help in time of need. Hebrews 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் ஹல்லேலூயா கிருபாசன அண்டையிலே சேர கடவோம். தைரியமா இந்த சிலுவை அண்டையிலே நம்ம சேருவோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். தைரியமா வருவோம். எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? How many of us are lovers of Jesus இங்க இருக்கிறீங்க? இயேசுவை நேசிக்கிறவர்கள், இயேசு பின்னால சில ஆசைப்படுறவங்க எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? If you want to follow the light of the cross of Christ, will you just stand up with me? I'm going to pray. If you are here and you say, I want to be on the side of Jesus, I want to follow the light of the cross of Christ, I want you to just stand on your feet. கண்ணை திறந்து நீங்க எந்திரிக்கணும். சில நேரத்துல கண்ணை மூடுங்க, அப்புறம் நான் எந்திரிக்க சொல்றேன். சில நேரத்துல கண்ணை திறங்க. எல்லாரும் கண்ணை திறந்து வச்சுக்கோங்க. நான் என் இயேசுக்காக எழுந்து நிற்பேன். அந்த சிலுவையினுடைய உபதேசத்தை நான் தரித்துக் கொள்வேன். எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? ஒண்ணு வாழ்ந்தா இயேசுக்கு, மரித்தாலும் இயேசுக்கு தான். There's no other way that I will choose because he chose me. அவர் என்னை தெரிந்து கொண்டார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நல்ல கரங்களை வைத்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? வசனத்தை கொடுத்திருக்கிறார். My prayer that none of us will fall away from this teaching, the cross of Christ. யாரும் நம்ம வெளியே போகாதபடி கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுப்பார். I stand with you, my brothers and sisters, as your shepherd. I stand with you. I want you to stand with me and each other. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக ஒரே படகுல ஏறி கானான் தேசத்தில் அடைய வேண்டும். யாரும் வெளியே போயிடக்கூடாதுல்ல. Am I right? Am I right? My prayer is not just for me, not just for my family. My prayer is for all of us. Is that your prayer? ஆண்டவரே, Lord, we want to follow you in the teachings of the cross, அப்பா. Hallelujah. நீங்க ஏறெடுக்கிற ஜெபம் மூலமாக friends, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை வரும். உங்களுடைய மனைவி கணவருக்கு நன்மை வந்து சேரதான் செய்யும். என்னில் துவங்க வேண்டும். Hallelujah. என்னில் துவங்குகிறது. என்னில் துவங்குகிறது ஆண்டவரே. Hallelujah. As you are carrying your cross, God will also help you. Hallelujah. தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராக விரோதமாக எழும்புவது யார்? உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். Hallelujah. நன்றி அப்பா. இயேசுக்கு நன்றி செலுத்துமா. The cross reveals our Jesus. He's our Jesus. He's our leader, you know. He's our leader. We will never let him go. அந்த சார்லி கர்க் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் யாருக்கும் பயப்படாம இயேசுக்காக பிழைத்தான், வாழ்ந்தான். ஹalleluya. நல்ல ஒரு சாட்சி அவர் எடுத்துக்கொண்டார். ஹalleluya. நன்றி அப்பா. விடமாட்டேன் ஆண்டவரே. I will hold this cross high up, Lord. இந்த cross நான் அணைத்து வைக்க மாட்டேன் ஆண்டவரே. இந்த cross உடைய ஒளியை நான் அணைத்து வைக்க மாட்டேன் Lord. Lord, now help me Lord. Help me Lord. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே.
நீங்க எனக்கு உதவி செய்யும்போது என் குடும்பத்துக்கும் உதவி வருது. ஹalleluya. கர்த்தருடைய உதவியின் கரம் நம்மோடு இருக்கும். ஹalleluya. சிலுவையில் தொங்கின இயேசு, சிலுவை ஜெயம் கொண்ட இயேசு, ஹalleluya. அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்மோடு இருப்பார். நம்முடைய துயரத்துல, நம்முடைய உபத்திரவத்துல, நம்முடைய கஷ்ட நஷ்டத்துல மடிந்து போகாதபடி கர்த்தர் நம்மளை ஏந்தி சுமந்து தப்பு வைப்பார். இன்றைக்கு பெறுகிற வசனம் மூலமாக இந்த வாரம், மாதம், வருடம், வாழ்க்கை முழுவதுமாக கர்த்தருக்காக பிழைக்கிற, வாழ்கிற, பேசுகிற, பிரசங்கிக்கிற ஒரு ஜன கூட்டத்தாரை கர்த்தர் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். Never underestimate our gathering, friends. இது ஒரு சாதாரணமான ஒரு கூட்டம் அல்ல. நீங்க நினைக்க கூடாது, ஓ ஸ்மால் சொல்லாதீங்க. இந்த சின்ன கூட்டமா இருந்தாலும் இந்த குடும்ப ஐக்கியத்திலும் கூட கர்த்தர் நல்ல பராக்கிரமசாலிகளை கர்த்தர் எழுப்புகிறார். இந்த இடத்துல நீங்க விதைக்கிற கண்ணீரின் ஜெபம், நீங்க ஏறெடுக்கிற உறுதியான ஜெபம், தீர்மானம், அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நன்மை வந்து சேரத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வார். I want all the children and the youth also to join in with the adults. நீங்களும் இணைந்து வர வேண்டும். உங்க லைஃபும் கர்த்தரோடு இருக்க வேண்டும். நீங்களும் ஏறெடுங்க. Don't think that my father, my mother, my pastor will pray for me, but now all the children and youth in this church, now you look at the cross of Jesus, and now you give your life to Jesus, and now you raise your hallelujah to your Jesus. Oh, come on children. எல்லா children உங்க கையை உயர்த்துங்க பாப்போம். எல்லா வாலிபர்கள், எல்லா பெரிய நல்ல கையை உயர்த்தி சிலுவையினுடைய ஒளி எல்லார் மேலும் பிரகாசிக்கிட்ட ஆண்டவரே. எல்லா குழப்பத்திற்கு இடம் இல்லை ஆண்டவரே. எல்லா டிப்ரெஷனுக்கு இடம் இல்லை ஆண்டவரே. எல்லா சண்டை சச்சரவுக்கு இடம் இல்லை ஆண்டவரே. இந்த சிலுவை எங்களை ஒன்று சேர்க்கிறது. இந்த சிலுவை எங்களை விடுதலை பண்ணுகிறது. சுகத்தை கொண்டு வரும் சேர்க்கிறது. சேர வேண்டிய நல்ல இடத்துல சேர வைக்கிறது. ஹalleluya. நன்றி நன்றி இயேசுவே. அந்த சிலுவை நிலையிலே நம்ம வரும்போது கர்த்தர் நம்மளை போஷிப்பார், அரவணைப்பார். ஹalleluya. நம்மளை பலப்படுத்துவார், நம்மளை அபிஷேகம் பண்ணுவார். ஹalleluya. பிள்ளைகளை நரம்பு ஆண்டவரே, நாங்க பாடுறது போல வல்லமை வல்லமை இறங்குவதாக, பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்காக வல்லமை, ஞானமான தீர்மானங்களை எடுக்கிறதுக்கான வல்லமை, தீமை விட்டு விலகிறதுக்கான ஒரு வல்லமை, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான வல்லமை, தொடக்கூடாத இடங்களை தொடாதபடி வாழக்கூடிய ஒரு வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. அப்படியே ப்ரே பண்ணுங்க, அப்படியே சொல்லுங்க. உங்க வாஞ்சை எல்லா கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. Lord, I stand in attention with you, Lord. I stand in agreement with you, Lord. It's either you or the world, Lord. I choose you, Lord. Oh, Rama Shanda Rama Kama. நீங்க ஜெபிக்கும் போதே உங்களுடைய பாதை கர்த்தர் திறந்து கொடுப்பார். உங்களுடைய பாதை கர்த்தர் செவைப்படுத்துவார். நீங்க யாரா இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலிருந்து வந்தாலும் கூட நீங்கள் ஏறெடுக்கிற உங்களுடைய கிறிஸ்துவுடைய அந்த ரட்சகருடைய துதிகளை ஏறெடுக்கும் போதே ஹalleluya. சிலுவையின் ஒளி வருவதாக, சிலுவையின் ஒளி தெளிவை கொண்டு வருவதாக, சிலுவையின் ஒளி தைரியத்தை கொண்டு வருவதாக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு அப்பாவா இருப்பதற்கு எனக்கு பலன் உண்டு. ஒரு வாலிபனா இருப்பதற்கு எனக்கு பலன் உண்டு. ஒரு படிக்கிறவனாக இருக்க பலன் உண்டு. வேலை செய்கிறவனாக பலன் உண்டு. எல்லாவற்றையும் ஒளி வரும்போது இருளுக்கு இடமே இல்லை, குடும்பத்திற்கு இடமே இல்லை, இருளின் ராஜ்யத்துக்கு இடமே இல்லை. ஆச்சரியமான ஒளி கூட நிற்க வைக்கிற தேவனே இயேசுவே, மரண பரியந்தமானவரே உங்களை நாங்கள் பற்றிக் கொள்வோம். அப்பா, உங்களுடைய பாதத்தை பணிவோம் ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்போம் ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த ஞானமான வார்த்தையிலே நான் கிறிஸ்து போல ஞானியான ஒரு ஞானம் நிறைந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நான் வருவேன். Hallelujah. Thank you, Lord. When we follow the Christ, friends, we are not deprived people. நினைக்கிறாங்க உங்க நண்பரை பார்த்து நீங்க ஏமாற்றம் அடைந்துறாதீங்க. உங்க வேலை எடுக்கிறத பார்த்து நீங்க ஏமாற்றம் அடைந்துறாதீங்க. Don't think you are deprived. No, you are fulfilled in Christ. Oh, yes,
நினைச்சிடாதீங்க, ஓ என் கூட்டாளிங்களுக்கா என் பக்கத்து வீட்டுங்களுக்கெல்லாம் அது இருக்கு இது நீங்க நினைச்சிடாதீங்க. Don't be fooled and deceived. No. When you are in Christ, you have everything you need. சிலுவையின் மேன்மை. Hallelujah. Praise the Lord. பணம், சொத்து, உறவுகளால இது நம்ம சம்பாதிக்க முடியாது. அவருடைய இரக்கத்தினால இதை நாம் பெற்றுக்கொண்டோம். Thank you Jesus. Oh Rabba Shakarariya. Thank you Lord. I know the Lord is doing His work. I know He's doing something deep. Hallelujah. Thank you Jesus. He will do it. He will do it. வார்த்தையை அனுப்பி வெறுமையாக திரும்பாதபடி அதையெல்லாம் செய்து முடித்தது. எதெல்லாம் செய்து நிறைவேற்றுமா கர்த்தர் வார்த்தையை அனுப்பி. நல்லா இருப்பீங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. வார்த்தைக்காக நீங்க நின்று இருக்கீங்களா? சிலுவைக்காக நின்று இருக்கீங்களா? கர்த்தர் அவர் நம்மளை வாழ்த்துகிறார். பிரியமானவனே, நீ உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். சேரட்டும் சேரட்டும் நன்மை சுகம். ஹல்லேலூயா. மன்னிப்பின் சுபாவம் ஆண்டவர் அரவணைக்கிற ஒரு பார்வை இருக்கட்டும், வரட்டும், சேரட்டும் ஆண்டவரே. Thank you Jesus. Oh Rabba Shanda Rabba Karama. God is drawing His sons and daughters to Himself. Praise the Lord. I call you my son, my daughter. Hallelujah. He is our Father. He is our Father. குமாரன் குமாரத்திகளாக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக உறுதியான பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை வைக்கிறார். நிலைத்திருக்க வைக்கிறார், ஸ்திரப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், ஊக்குவிக்கிறார். பெற்றுக்கொள்ள மாட்டேன். Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Just one more minute friends. One more minute. I want us to just have அந்த சிலுவையினுடைய தரிசனம் வந்துருச்சுன்னா போதும். சிலுவையினுடைய தரிசனம். I want us to have a vision, a fresh vision of the cross through the preaching of the word of God. ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவ வார்த்தை. I want us to have a vision of the cross in front of us. Because at the end of the day, everything else will fade away from us and fail us. ஆனா அந்த சிலுவையினுடைய உபதேசம், சிலுவையில் தொங்கின அந்த ரட்சகர் மட்டும் கடைசியில் இருப்பார். அந்த ஓட்ட பந்தயத்தினோட முடியல அவர் அங்கதான் இருப்பாரு. வா மகனே, you run, I will give you the strength. அவர் சொல்வார், I will energize you, I will anoint you for the purposes I have called you for. I want you to look at you my son, look at me my son, my daughter. கர்த்தர் சொல்கிறது போல. Thank you Jesus. ஜீவ கிரீடத்தை அடைகிற வரைக்கும் நம்ம வந்து சிலுவை நம்ம கீழே போடாதபடி ஏந்திக் கொண்டே holiness a touch in our life. We will never put it down for anyone's sake. We will never compromise or be complacent for anyone's sake. தனியா இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக தனியா இருந்திருந்து போதுமானது தான் ஆண்டவரே. Thank you Lord. Let the Lord surround us right now. I want us to receive the surrounding presence of the Lord. I'm not going to waste this opportunity. Oh hallelujah. சில பேர் இந்த இடத்துல நீங்க நினைக்கிறீங்க, நான் தனியா தான் இருக்கேன் நீங்க நினைக்கலாம். கூட்டம் இருக்கு ஆனா தனியா இருக்கேன், குடும்பம் இருக்கு ஆனா தனியா இருக்கேன், சபையா இருக்கு எனக்கு தனியா இருக்கேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ நான் சொல்றபடி நீ நடக்கிறதுனால, என்னிடத்துல நீ மனம் திரும்பி வர்றதுனால, தனிமே உன்னை விட்டு விலகி போக நான் கிருபை செய்வேன். என்னுடைய மேன்மையினால நான் உன்னை அலங்கரிப்பேன். உன்னை அபிஷேக பண்ணி ஜாதிகளுக்கு ஒரு ஒளியாக நான் உன்னை நிறுத்துவேன். எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது. Arise and shine, for your light has come. Thank you Jesus. For all the children and young people, Lord, நல்லா ஜொலிக்கட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய படிப்புல, அவங்களுடைய வேலையில, Lord, their passion in life, Lord, let it be fulfilled in you, Father. Thank you. நாம மகிமை அடைவதாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், சேர்க்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென்.